ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம சூரியோட வெறித்தனமான நடிப்பில் வந்த கருடன் படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கருடனுக்கு நம்மளா சொந்தமாக ஒரு கதை எழுதி அந்த வீடியோவை போட்டிருந்தோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரிஜினல் கதையோட மேட்சாக தான் வந்துருந்துச்சு, அதுவும் கிளைமேக்ஸ் வரைக்குமே. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம கருடன் படத்துக்கு போட்டியாக KS ரவிக்குமாரோட ப்ரொடக்ஷனில் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு விக்ரமன் சார் பையனோ சரத்குமார் நடித்த ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு அருமையான ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷனும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அதையும் பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. இந்த படத்தில் சூரியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு மணல் லாரி டிரைவருக்கு ஒரு ஃபோன் வருது. மினிஸ்டர் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு, ரெடி ஆயிரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவரை பார்க்க அவரோட லாயர் வந்திருந்தா, யோ எல்லாத்தையும் மற்றவங்க முன்னாடி பேச முடியுமா, காரில் ஏறு பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னால், இல்லைங்கய்யா எனக்கு ஃபோன் வரும், நான் தனி காரில் வரேன் அப்படின்னு அவர் தனி காரில் வந்துட்டுருக்காரு. மினிஸ்டர் போகிறப்ப எதுக்க ஒரு லாரி வேகமாக வந்தால் கரெக்டாக பிரேக் அடிச்சு நிப்பாட்டி, ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா டக்குன்னு பிரேக் விழுகலை அப்படின்னு சொன்னால், யோ போயாங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வண்டி வளைஞ்சா இன்னொரு மணல் லாரி வந்து காரை அடித்து தூக்குது. அது நம்ம வக்கீலோட காரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நூலிலையில் உயிர் தப்பினார். ஆனால் அவரோட வக்கீலும் அவரோட டிரைவரும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடுது. கவலைப்படாதீங்க, போலீஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு காரில் போனால் அவரோட PA கேட்குறாரு. அவன் என்ன தைரியம் இருந்தால் நம்மள்ட்டையும் 50% கேட்பான். ஐயா கொடுத்ததை பேசாமல் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். இப்போ அநியாயமாக உயிர் போயிடுச்சு. யோ அவன் உயிர் போனது பிரச்சனை இல்லையா, கூட சேர்ந்து நம்ம டிரைவரோட உயிரும் போயிருச்சியா, அது தாயா பிரச்சனை. சரி விடு, டிரைவர் குடும்பத்துக்கு மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் மண், பெண், பொன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டுறாங்க. நம்மளுக்கு சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கிரவுண்டா அப்படின்னு கேட்டால், யோ நம்ம மினிஸ்டர் பத்திரமா அடகாத்து வச்சிருக்க இடம்னா அங்கே வர்ற கவர்மெண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை பூரா கொடுக்குறாரு. ஐயா இது தேனி பக்கத்தில் கோம்பைங்கிற ஊரில் இருக்க ஒரு கிராமத்து கோயிலுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அந்த கோயில் பேரில் பட்டயம் எழுதி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதே அந்த கோயில் சம்மந்தப்பட்ட யாருக்குமே தெரியாது. அப்புறம் இல்லையா சத்தமெல்லாம் எல்லாத்தையும் வேலையை முடிச்சு பத்திரத்தை மாற்ற வேண்டியதானா, அதில் இன்னும் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில் நகையெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்க பெட்டகத்துக்குள்ள அந்த ஆள் எழுதி கொடுத்த பட்டயம் ஒன்றும் உள்ளே இருக்குது. ஆனால் அது என்னங்கிறது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அதையும் எடுத்துட்டோம்னா இதை கேட்டு யாருமே கடைசி வரைக்கும் பிரச்சனைக்கே வரமாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு தேனி கோம்பையை காமிச்சா அங்கே நம்மளுக்கு கோயிலில் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்க சமுத்திரக்கனி அவரோட பொண்ணுக்கு பிறந்த நாளைக்காக கோயிலுக்கு வந்தால், நீ கவலையே படாதம்மா, இன்றைக்கி ஈவினிங் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னா, அப்பா எனக்கு சர்ப்ரைஸ்லாம் எதுவும் வேணாம்ப்பா, இது வரைக்கும் எந்த ஊர்லேயுமே நீங்கள் ஒழுங்காக இல்லைப்பா, இந்த ஊர்லேயாவது தயவுசெய்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்காமல் இருங்கப்பா, இங்கே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கள் பிள்ளை ஆசைப்பட்றாங்க, இந்த ஊர்லேயாவது பேசாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருங்க அப்படின்னு கேட்டால், நீ கவலையே படாத, நான் வேலையே ரிசைன் பண்ண போயிட்டுருக்கேன்னு நேராக போய் அவரோட பாஸ்ட்டை ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. ஏன் ஊருக்கு வந்து 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற, நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவ, அடுத்து யூடியூப் சேனலில் போய் ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு முடிக்க பேசி வைப்ப, மேலேருந்து என்னையை கூப்பிட்டு கிழிப்பாங்க, தேவையா அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் சார் இந்த 3 மாதத்தில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது சார். அப்போ சரி, ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதிட்டு வா, படித்து பார்த்துட்டு என்ன முடிவெடுக்கலான்னு சொல்கிறேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட்டா. 3 மாதத்துக்கு முன்னாடி இவர் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது கரெக்டாக ஜாமான்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஜாமான் இறக்கும்போது அங்கே நம்ம சூரியன் ஜாமானை இறக்கி விட்டுட்டு இருந்தா கரெக்டாக பீரோவை கயிறு கட்டி ஏற்றுறாங்க. டேய் கயிறு லூஸாக இருக்குடா இறுக்கி பிடிங்கிறான்னு சொல்லும்போது பாப்பா கீழே பொம்மை எடுத்துகிட்டு இருந்தா கயரை விட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம சூரிய அந்த பீரோவில் தள்ளி விட்டு பாப்பாவை தூக்கிட்டா. அவர் பயந்து போய் ஓடியாந்து, ரொம்ப நன்றிப்பா, இந்தப்பா ரூபா வச்சுக்க அப்படின்னா, ரூபா எல்லாம் வேணாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போனால், யார் யாவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு அங்கே இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாரு. சார் பேர் சொக்கேன், இங்கே கருணான்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட முரட்டு விசுவாசி அப்படின்னு சொல்லும்போது அவரோட பாஸ்டருந்து ஃபோன் வருது. ஃபோனில் கோயில் நிர்வாகத்தில் இருக்க ஆதி கருணா, அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், மேலிடத்துலேருந்து வந்திருக்க ஆர்டரு, சீக்கிரமாக எனக்கு ரிப்போர்ட் எடுத்து கிளியராக கொடுங்கன்னா,
நம்ம ஆதி கருணாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கருணாவும் ஆதியும் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள். அவங்க 2 பேரும் எப்படி நண்பர்கள் ஆனாங்கன்னா, அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் உயிர் நண்பர்கள். 2 பேருமே ஒரே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இணைப்பிரியாத நண்பர்களாக இருக்காங்க. நம்ம ஆதி லாரி வச்சுருக்காரு. சரியான கோபக்காரன். வாய் பேசுகிறதுக்கு முன்னாடி கை தான் பேசும். அடிதடி வெட்டு குத்துன்னு இவன் பேரில் 1 லாரி கேஸ் இருக்குது. அடுத்து நம்ம கருணா வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம். கஷ்டத்தை வெளியே காட்டாமல் கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம ஒரு 50 சென்ட் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கே செங்க கால்வா வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட செங்க கால்வாவில் இருக்க செங்கலை ஃபுல்லாக நம்ம சசிகுமாரோட லாரியில் ஏற்றி தான் வியாபாரமும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அடிதடி வெட்டு குத்துன்னு எங்கிட்ட சுற்றினாலும் ஒன்றா சந்திக்கிற இடம் நம்ம கோம்பையம்மன் கோயில். இந்த கோயிலோட குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாவோட அப்பத்தா. அதே கோயிலில் ட்ரஸ்டியாக இருக்க நம்ம ஆதிக்கு தெரியாமல் அந்த கோயிலில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக சொக்கனை பற்றியும் சொல்லி ஆகணும். சொக்கன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோயில் மடத்தில் அனாதையாக இருந்தவன். சின்ன வயசில் இவங்க கிரிக்கெட் விளையாடும்போது பால் சாக்கடையில் விழுந்துடும். அதை எடுத்து கொடுக்கறதுக்காக மொத சொக்கன் இறங்கி எடுத்து கொடுக்குறப்ப கருணாக்கா இவனுக்கும் நட்பு ஆரம்பிக்குது. அதே சமயம் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாயை விட்டு சின்ன வயசில் கடிக்க விடும்போது அவனுக்கு பதிலாக அந்த நாயை விரட்டி பிடிச்சி இவன் உயிரையே காப்பாற்றின மாதிரி பண்ணியிருப்பான். அதிலிருந்து கருணாக்கு இவன் மேலே இருக்க பாசம் அதிகமாகி அவனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா தாட்டை காமிக்கிறான். தான் தட்டில் இருக்க பாதி சாப்பாடை அள்ளி கொடுத்து நீ சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொக்கனை பார்த்துக்கிட்டான். அந்த அப்பத்தா தான் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே அப்பனும் ஆத்தாலும். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சொக்கன் நம்ம கருணாக்கு ஒரு முரட்டு விசுவாசியாகவே மாறினான். நம்ம ஆதிக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் நம்ம கருணாக்கு 8 வருஷம் ஆகியுமே பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை. கருணா ஆதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டான். அது அவங்க குடும்பத்துக்கோ அவங்க மாமனாருக்கோ ஒய்ஃபுக்கோ சுத்தமாக பிடிக்கல. ஒரு காலவாசலுக்கு பூஜை பண்ணணும்னா முதற்கொண்டு நம்ம ஆதி வர்ற வரைக்கும் கருணா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க மாமனாரும் ஒய்ஃபோ நல்ல நேரம் போக போகுதுப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் நம்மளுக்காக காத்திருக்கோம், என் நண்பே வந்துட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கருணாவோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள கோவம் வந்து கண்ட மணிக்கு திட்டிகிட்டு இருந்தாலும் வந்த உடனே என்ன நீ இவ்வளவு நேரம் அப்படின்னு பாசமாக இருக்க மாதிரி ஒரு நாடகத்தையும் போட்டுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து ஃபீல் பண்ணுறத நம்ம ஆதி பார்த்தா கூட டக்குன்னு அவரோட ஒய்ஃபு ஸ்வேதாட்ட கண்ணை காமிச்சு அவங்களோட சின்ன பாப்பாவை கொண்டு போய் கருணாவோட ஒய்ஃப்ட்ட கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க மனசையும் அந்த அளவுக்கு பாசமாக புரிஞ்சு நடந்துக்கிறவர் தான் நம்ம ஆதி. நம்ம சொக்கனையும் ஆதி தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராகவே, அதாவது அவர் ஒய்ஃபுக்கு கூட பிறந்த தம்பி மாதிரியே இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மண்ணு பெண்ணு பொண்ணு 3 நாள பிரச்சனைனாங்களே, நம்மளுக்கு மண்ணை காமிச்சாச்சு, அடுத்து நம்மளுக்கு பெண்ணை காமிக்கிறாங்க. அது நம்ம சூரியோட ஆளு. அவர் ஒரு ஹோட்டலில் எச்சிஎல் எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வந்தா என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு காமிக்கிறாங்க கருணா இவரை ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, கருணா என் கை தெரியாமல் மேலே பட்டுருச்சுன்னா நீ என்னைக்கு அவரை விட்டு கொடுத்துருக்க, அதான் அண்ணி கூப்பிட்டுச்சுல நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் கருணானே வேற ஆதியனை வேற இல்லை, அவர் மேலே இருக்க கோவத்தில் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தப்பு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதனா, இல்லை என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா உன் வேலையை நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எச்சியில் எடுத்துகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த நம்ம சமுத்திரகனி அங்கே இருக்க ஏட்டை கேட்குறாரு, என்ன இவன் கருணா ஆதியை விட்டு வரவே மாட்டான்னா இங்கே ஏதோ ஹோட்டலில் எச்சியில் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அது தாங்க எனக்கும் தெரிலனா என் குழந்தை உயிரை காப்பாற்றினதுனாலையோ என்னவோ சொக்கனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்பவே ஆர்வம் காட்டினேன் அப்படின்னு நம்ம சமுத்திரகனி என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சா கருணாவோட மச்சான் வைரவேலு வேற மதத்து பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விண்ணரசியோட ஃப்ரெண்டு. இந்த பிரச்சனையை எப்படி தான் நான் கர்நாட்டா கொண்டு போகிறதுன்னு சொல்லி தெரியலை, என்னை ஏமாத்திடுவோன்னு பயமாக இருக்குன்னா நீ கவலையப்படாத, இந்த பிரச்சனையை நான் சொக்கனை வச்சு உனக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு சொக்கன்ட்ட தனியாக உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கு வர சொல்கிறா. நம்ம சொக்கன் விண்ணரசி நம்மளை லவ் பண்ணுறா, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கற்பனையோடு போய் நின்னா லவ் மேட்ரு எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா அடுத்து அங்கே ஃபாத்திமா வராங்க. இவ எதுக்கு இங்கே வரானா, அவள் லவ் மேட்ரு தானா, ஐயோ இவளுக்கு எனக்குமா அதெல்லாம் செட்டே ஆகாதுன்னா நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் கிணத்துல குதிச்சு தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. யோ என்னையா பார்த்துட்டு இருக்க, அவள் செத்து போயிட்டானா நீ தான் மாட்டுவ, போய் காப்பாத்தியான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்த சூரிய நம்ம விண்ணரசி பிடிச்சி தள்ளியே விட்டுறாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா காப்பாற்ற போன சொக்கையும் உள்ளே போயிட்டாரு. நம்ம ஃபாத்திமா தான் கடைசியில் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தா 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஃபாத்திமா கிணத்துல குதிச்சதில் அவங்களுக்கு கருக்கடைஞ்சு போச்சு. நம்ம ஃபாத்திமாவோட அப்பா நம்ம சசிகுமாரை பிடிச்சி கெஞ்சுறாரு, அப்பா பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைப்பா, நீ தான்ப்பா எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னா, டேய்
நடந்தது எதையும் நீ கருணாட்ட சொல்லக்கூடாது, கருணாவோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னா அது எப்படி நான் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கும், அண்ணன்ட்ட நான் எப்படி நான் சொல்லாமல் மறைக்க முடியும்னா உன் விஸ்வாசம் இதெல்லாம் மூடு, சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னா அதே மாதிரி நம்ம கருணா வராரு. வந்த உடனே சொக்கனை பார்த்து கேட்குறாரு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் கரெக்டாக நம்ம ஆதி வந்து தலையாட்டினா திருப்பிட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்குறேன்ல அப்படின்னு கருணா கேட்டால் நம்ம சொக்கனோட பழக்கம் கருணா என்ன கேட்டாலும் உண்மையை மறைக்காமல் விஸ்வாசத்துக்காக சொல்லிடுவார். ஆனால் இப்படி இந்த பிள்ளை நம்ம மச்சான் நான் லவ் பண்ணிச்சுனே அவன் அப்படியே ஒழட்டி விட்டுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த பிரச்சனை ஏன்ட்ட கொண்டு வந்தாயினே நான் என்னன்னு சொல்லி புரியாமல் சொல்ல அந்த பிள்ளை கிணத்துல போச்சதில் கருகலைஞ்சு போச்சுனே இது ஆதி என்னன்னு மதினியும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னே அப்படின்னா ஏண்டா அப்படின்னு நம்ம ஆதி கேட்குறாரு. இங்கே கர்நாட்டை வந்து சொல்கிறாரு 2 பேருமே ஒன்றா தாண்டா விரும்பியிருக்காங்க, உன்னோட வாழ்க்கை பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி செய்யனா நம்ம கர்ணாவோட மாமனார் இந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது, வேறு மதத்தை பொண்ணை என் குடும்பத்தில் நான் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம கர்ணா ஒரே வாரத்தில் சொல்லிடுறாரு உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த பொண்ணு கழுத்தில் உங்கள் மகன் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. அங்கே வர விண்ணரசி ஏய் உன்ட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னா மறுபடியுமா என்னாலாம் வர முடியாது எனக்கு மேலே இருக்குன்னா ஏண்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க இன்ன வரைக்குமா என்னோட லவ் உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து பால் ஊற்றுற வேலை தான் பார்க்குறாங்க. அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பால் ஊற்ற வர்றப்ப நம்ம சொக்கனை பார்த்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொக்கனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொக்கன் எந்த அளவுக்கு விஸ்வாசி கருணாக்கு அப்படின்னா பேசிட்டேன் விளையாட்டுக்கு நம்ம ஆதி போடா அப்படின்னு கையை வாங்கினா கூட டக்குன்னு கையை குறுக்கால விட்டா ஏய் என்னடா இல்லைண்ணே கருணாவை அடிக்க வந்தீங்கன்னா போடா உன்னை அறைய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி வைவார். அந்த அளவுக்கு நம்ம கருணா மேலே யாரும் விளையாட்டுக்கு கூட கை வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு சொக்கன் உயிரையே வச்சிருப்பாரு. நம்ம கருணாவோட மாமனார் தண்ணியை போட்டுட்டு போதையில் நம்ம ஆதியை அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வராரு. உன்னால தாண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சு, அந்த பிள்ளையை என் வீட்டுக்கு மருமகளாக்கி விட்டியாடா செஞ்சுட்டியடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருணா சொன்னால் கேளுங்க மாமா வேணாமான்னு தள்ளி விட்டா இவர் நம்ம கருணாவை அடிக்கிறதுக்கு கை போகனா சளிப்புன்னு ஒரு அறை நம்ம கருணாவோட மாமனார் கன்னத்தில் விழுகுது. ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஆதியை கேட்டா ஏய் நான் அடிக்கிறேன்டி அப்படின்னு சொன்னா அவர் கன்னத்தை தொட்டு பார்க்குறாரு. கண்ணம் பூரா மஞ்சளாக இருக்குன்னா அப்போதான் நம்ம சூரிய அவர் கையை பார்க்குறாரு. ஐயோ மாமா நான் தான் மாமா தெரியாமல் பதட்டத்தில் அடிச்சிட்டே என்னை மன்னிச்சிரு மாமா, கருணா அண்ணனை அடிக்க கையை ஓங்கினதில் பதட்டத்தில் தெரியாமல் அடிச்சிட்டேன் மாமா என்னை மன்னிச்சிரு மாமான்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கருணா இவரை ஓங்கி அரைஞ்சிடறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மாமா, அவர் மேலே எப்படா நீ கையை வைக்கலாம், வெளியே போடா நாயே அப்படின்னு கோவத்தில் திட்டி விட்டுறாரு. அதனால தான் இங்கே ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கதை நம்ம சமுத்திரக்கனி பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆதியும் கர்ணாவும் பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. டேய் சொக்கா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே போட்டதை போட்டபடி போட்டுட்டு நம்ம கர்ணா பின்னாடியே கையை கட்டிட்டு போயிடுறாரு. நான் தான் சொன்னேன்ல சார் கர்ணா மேலேயே தப்பாக இருந்தாலும் சரி சொக்கே அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. நம்ம சமுத்திரக்கனியோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட ஃபோன் வருது. நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு, மினிஸ்டர் தங்கப்பாண்டி உங்களை உடனே வந்து அவரோட கல்குவாரியில் பார்க்க சொன்னார், அவர் என்ன கேட்குறாரோ அதை செஞ்சு கொடுங்க தட்டாமல் அப்படின்னு அனுப்புனா அங்கே மினிஸ்டரை போய் பார்க்க போகிறாரு. அங்கே நம்மளுக்கு தேட்டருக்காரன் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுறது கொலை பண்ணுறது செய்கிறதுன்னு ஏகப்பட்ட கேஸ் அவன் மேலே இருக்குது அப்படின்னு சமுத்திரக்கனி நினச்சிட்டு இருந்தா நம்ம மினிஸ்டர் சொல்கிறாரு என் சொந்தக்காரன் தான் நம்ம கோம்பையம்மன் கோயிலில் இவனுக்கு ஒரு வேலை ஆகணும், இவன் கூட சேர்ந்து செஞ்சு கொடு அப்படின்னா இல்லைங்கய்யா இவன் கூட சேர்ந்துலாம் செய்ய முடியாது, இவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்னா யோ அதெல்லாம் கிழிச்சு போடியா, நான் சொல்கிறேன்ல சொல்கிறத கேளு செய்யு, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்குல்ல அப்படின்னு மிரட்டுறாரு. சரிங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்னா நீ சும்மா செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது, இந்த பணத்தை கையில் வாங்கு, நீ வாட்டுக்க மாறி நடந்துட்டேன்னா அதனால் பணத்தை கையில் வாங்கினத்தான் நம்புவேன்னு அவர் கையில் பணத்தையும் தெரிச்சிடுறாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த கோயில் நகை எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் லாக்கரில் இருக்குது. வருஷம் ஒரு தடவை திருவிழா அப்போ தான் அந்த பேங்க் லாக்கர்லேருந்து நகையவே வெளியே எடுப்பாங்க. அப்படி நகையை வெளியே எடுக்கும்போது தான் அந்த பட்டயத்தையும் சேர்த்து நம்ம எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குழு தலைவரால் மட்டும்தான் முடியும். அப்படி குழு தலைவராக இருக்கிறது ஒரு கிளவி தான், அந்த கிளவியை மீறி நம்ம குழு தலைவராக நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மினிஸ்டர் கேட்குறாரு, அப்போ அந்த கிளவிக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே, இவன் கூட இருந்து இவன் கேட்குறத முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம சமுத்திரக்கனியை அனுப்பிவிடுவாங்க. மறுநாள் நம்ம அப்பத்தாவை காட்டுறாங்க. அவங்க கல்ல இருக்கிற இடத்துல உட்காந்து கல் குடிச்சிட்டு இருந்தா நம்ம சொக்கை வந்து அப்பத்தா போதும் 4 பாட்டில் ஆயிடுச்சு, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம கருணா ஃபோன் அடிக்கிறாரு. எங்கடா இருக்க அப்படின்னா அது இல்லைண்ணே எங்க அப்பத்தாவோட கண்டு மரத்துக்கிட்ட தானே இருக்க, அண்ணே 4 போயிருச்சுனேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டில் படுக்க வை அப்படின்னு சொன்னால்
டேய் சொக்கா, நான் செத்துட்டா அண்ணனை விட்டுறாதடா, என்னை சும்மா சாதாரணமாலாம் தூக்கி போடக்கூடாது, நல்லா விசேஷமாக வச்சு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, அப்பத்தா தேவையில்லாமல் பேசாத, பேசாமல் படுத்து தூங்குனா விடிஞ்சிருந்துருச்சா அப்பத்தா இறந்துட்டாங்க. ஊரே திருவிழா மாதிரி அவங்கள கொண்டு போகுது. குழுத்தலைவராக இருந்த அப்பத்தா இறந்து போனதுனால அடுத்து கோயில் நிர்வாகத்தை நம்ம கருணாகிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினா, அங்கே நம்ம தேட்டர் நாகராஜ் வந்துடுறாரு. அது எப்படி, இது என்ன பரம்பரை சொத்தா, அப்படியே அவங்களுக்கே கொடுத்துட்ருக்கேன், எலெக்ஷன் வையி அதில் முடிவாகட்டும் அப்படின்னா நம்ம கருணா சொல்கிறாரு, நான் எலெக்ஷன்ல எல்லாம் நிற்கலை, எனக்கு வேண்டாம், அவனுக்கே அந்த பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா, டேய் ஆம்பளையாக இருந்தால் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பாருடா அப்படின்னு தேட்டருக்காரை சவுண்ட் அவுட்டா நம்ம சொக்கின் டென்ஷன் ஆகி, டேய் உனக்கு எதிர்த்துட்டு நிற்கிற அளவுக்கு எங்கள் கருணா அண்ணன் கேவலமாக போயிடல, அதனால தான் நிற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுது. அவர் நின்னா இல்லை, அவர் சொல்லி ஒரு நாயை நிப்பாட்டினாலும் அந்த நாயும் ஜெயிக்கும்டா, அது தெரியாமல் இங்கே வந்து நீ சவுண்டை கொடுத்துட்ருக்கியா அப்படின்னா நம்ம ஆதி அப்படியே திரும்பி நம்ம சொக்கனை பார்த்தா அவ்வளவுதான் நம்ம சொக்கனை தலைவர் போஸ்டிங்க்கு நிற்க வச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கூட நம்ம கருணாவோட ஒய்ஃபுக்கு மாமனார் தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களை மொத்தமாக முடிச்ச மூலையில் நிற்க வச்சிட்டாங்களே அப்படின்னா எனக்கு தெரியும் எதை எப்படி பண்ணணும்னு, உன் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம கருணா சத்தம் போட்டு விட்றாரு. நம்ம தேட்டருக்காரன் ஆதியை கூப்பிட்டு பேசுகிறான், ஏய் தேவையில்லாமல் எதுக்கு அந்த நாயை போய் நிற்க வச்சிருக்க, நீ நானும் ஒரே சாதிக்காரன், அவங்கிட்ட தோத்தா நம்ம சாதி தோத்த மாதிரி சொன்னா கேளுனா, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், கோயில் நகை இருக்குல்ல, நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன், எவன் கேட்க போகிறான், யாருக்கு தெரிய போகுது, நம்ம பார்த்து சொன்னா தானே உண்டு அப்படின்னா, அப்படியா சொல்கிற நீ, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறேன், அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கலாம் அப்படின்னா கேமராவை லைவாக வச்சு ஊருக்கே வீடியோ போட்டு காமிச்சா, இதுக்கு மேலே உனக்கு ஒருத்த ஓட்டு போடுவாங்கிற அப்படின்னு சொன்னால் நம்ம சொக்கேன் ஜெயிச்சிடுறாரு. சொக்கன் தலைவராக இருந்தாலும் எல்லா சாவியும் பத்திரமா வச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு பத்தாது, அதனால் நீ ட்ரஸ்டி தானே, எல்லா சாவியும் நீயே வச்சுக்காதின்னு எல்லா சாவியும் மொத்தமாக தூக்கி நம்ம சசிகுமார் கையில் ஒப்படைச்சிடுறாங்க. கருணா வீட்டுக்கு வந்தால் அவங்க ஒய்ஃபு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க பார்க்குறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க பைத்தியகாரத்தனமா அப்படின்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் கருணா காப்பாற்றிடுறாரு. இது வரைக்கும் கௌரவம்னு இருந்தது ஒரே ஒரு சாவி மட்டும்தான், அந்த சாவியும் நம்மளை விட்டு போயிருச்சு. நான் நினச்ச மாதிரி நீ இல்லை கருணா, பிள்ளைக்குட்டியோட கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், மறுநாள் நம்ம சொக்கனும் கருணாவும் வேகமாக வண்டியில் போயிட்டு இருக்காங்க. ஏய் விடாமல் ஃபோன் அடிடா அட்டன் பண்ணட்டும் அப்படின்னா அட்டன் பண்ணலனே அப்படின்னு காமிக்கும்போது அங்கே கோயில் நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணு பெண்ணு முடிஞ்சிருச்சு, அடுத்து பொண்ணு. செக் பண்ணி பார்த்தா மொத்த நகையும் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்துருச்சு. மாப்பிள்ள என்னாச்சுன்னா யாரை நம்புறதுனே தெரியலடா, கோயில் சாவியை மொத்தத்தையும் இந்த ஆளை நம்பி நம்ம அப்பத்தா கொடுத்து வச்சிருந்துச்சு, எடுத்து செக் பண்ணி பார்த்தா 1 இல்லை 2 இல்லை 137 பவுனும் ஃபேக்கு. என்னன்னு கேட்டால் இந்த ஆள் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா மாப்பிள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா, இங்கே என்னங்க பேச போகிறீங்க, அதான் போலீஸ் நாங்கள் வந்துட்டோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம்லண்ணா, சார் பொறுங்க சார் பேசிட்டு வரேன் அப்படின்னு நம்ம கருணாவும் அதையும் தனியாக பேச போனால், மாப்பிள்ள உனக்கு தான் தெரியும்ல மழை பெஞ்சு சிங்கப்பூரா வீணாக போயிடுச்சு, அடுத்து அப்பத்தாக்கு சடங்கு அது இதுன்னு மொத்தமாக செலவாயிருச்சு மாப்பிள்ள, நான் சொல்லி தான் மாப்பிள்ள அந்த நகையை ஃபுல்லாக எடுத்து அடகு வச்சது, ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு கேட்டால், ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன் மாப்பிள்ள, நீ தான் அட்டன் பண்ணல, சைலண்ட்டில் வச்சுருந்தேன்டா, என்னடா நீ பேசாமல் இது இப்படியே விடுமாப்பிள்ள, அவர் உள்ளே போட்டோம் அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்த்துக்கலானா, அது தப்புடா, நீ செஞ்சதுக்காக அவர் உள்ளே போக முடியாது, நீ நேராக ஸ்டேஷனுக்கு போ, நான் வக்கீலோடு வந்து உன்னை உடனே வெளியே கூட்டிகிட்டு வரேன், நீ தைரியமாக போடாமாப்பிள்ள அப்படின்னு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிடறாரு. அதே மாதிரி வக்கீலோடு அங்கே வந்து, சார் இது என்னோட லாரி டாக்குமெண்ட்டு, இடத்த டாக்குமெண்ட்டு, வீட்டு டாக்குமெண்ட்டு மொத்தமாக இருக்குது, இது அந்த நகையோட மதிப்போட கூட தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நாங்கள் இதை எப்படி பைசல் பண்ணணுமோ நாங்களே பைசல் பண்ணிக்கிறோம், என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒன்று நான் இங்கே வேலையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கருணாவோட மச்சான் வைரவேலு நம்ம தேட்டருக்காரன் நாகராஜ் 2 பேருமே மொத்தமாக பேக் நிறைய நகையை கொண்டு வராங்க. சார் ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பத்தா பொறுப்பில் இருந்ததுனால நகை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த நகையை ஃபுல்லாக வீட்டில் பத்திரமா எங்ககிட்ட தான் வச்சிருந்துச்சு, இது தெரியாமல் என்ன நடந்துச்சுன்னு இல்லாமல் தேவையில்லாமல் என் மச்சானை கூப்பிட்டுட்டு இருந்தீங்க நிப்பாட்டிட்டு, எல்லா நகையும் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு, என்னங்கடா ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு போலீஸு அப்படியே நகையை செக் பண்ணிவிட்டு நம்மளால் வெளியே விட்டுறாங்க. நைட்டு நம்ம தேட்டருக்காரன் கருணாவோட தண்ணியை போட்டால், எனக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் நன்றி கடனாக செய்கிறேன் அப்படின்னு தேட்டருக்காரன்கிட்ட கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொக்கனை கூப்பிட்றாரு, ஏய் சொக்கா இங்கே வா, நம்ம தேட்டருக்காரன் என்ன கேட்குறான்னு சொல்லி உனக்கு தெரியுமா,
நான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் கடன் சொல்லிடுறாரு. அண்ணே கோயிலோட பட்டையம் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கானே, மினிஸ்டர் லெவலில் அதை கேட்குறாங்கண்ணே, அதை எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு 10% கமிஷனும் தராங்களானே, இது நம்ம அண்ணி மச்சான் மாமா எல்லாருக்கும் ஓகேனே, உங்கள்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணே. நம்ம சொக்கந்தான தலைவர் அதை ஈஸியாக எடுத்து கொடுத்துடலான்னா நம்ம சொக்கன்னு சொல்கிறாரு. அண்ணே ஆதி என்ன மீறி செய்ய முடியாதுண்ணேனா, ஆமாம் ஆதி இதுக்கு ஒத்துக்க மாட்டான், அவனை மீறி இதை செய்ய முடியாது, விட்டுருவேன். ஆதியே இல்லைனா அப்படின்னு நம்ம தேட்டருக்காரன் கேட்டா, என்ன கொல்ல சொல்கிறியா, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அவன் மட்டும் பல வெள்ளை சட்டையை போட்டு நிற்பியான், நீ மட்டும் அழுக்கு சட்டையை போட்டுகிட்டே நிற்பியா, எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு முடிவு பண்ணு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன பண்ணலாம், என்னால் இதே மாதிரியே இருக்க முடியாது, பிளானை சொல்லு அப்படின்னு நம்ம கருணா கேட்டால், கரெக்டாக திருவிழா வருது, அன்னைக்கு கோயில் நகையை எடுக்கும்போது நம்ம சொக்கந்தான் தலைவர், அதனால் அவன் தான் உள்ளே போய் எடுப்பான். எடுக்கும்போது அந்த பட்டயத்தையும் நான் வீடியோ கண்ட எதுன்னு சொல்கிறேன், அதையும் சேர்த்து மட்டும் உள்ளே எடுத்து வைக்க சொல்லு. அங்கேருந்து கூடவே பேங்க் பசங்க 2 பேர் வருவாங்க, அவங்க தான் பிரச்சனை. அதனால தான் இந்த பிளானு. வர்ற வழியிலேயே அங்கேருந்து போடி வழியாக வரும்போதே அங்கே வச்சு தூக்குறோம், இல்லையா அடுத்து இருக்க செக் போஸ்ட்டில் வச்சு தூக்குறோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைனா நம்ம சொக்கம் கேட்குறாரு. அண்ணே ஆதி என்ன, ஏய் ஆதி உசுருக்கு ஒரு ஆபத்து வராது, அதுக்கு நான் பொறுப்பு, போய் கார்லேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வா அப்படின்னா நம்ம தேட்டருக்காரன் கேட்குறான். எப்பா ஏதாவது உளறி கிளறி வைக்க போகிறான்ப்பா அப்படின்னா, அவன் ஏன் சொக்கேன் நான் சொல்லாமல் அவன் தொண்டைக்குழியிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. அவனை சந்தேகப்பட வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. அப்போ ஆதி வந்தால் என்ன பண்ணுவேன்னா, நீ கவலையே படாத, ஆதிக்கு வேறு வேலை நான் வச்சுருக்கேன், அதனால் அவன் அங்கே வந்து முடிக்கிறதுக்குள்ளே திருவிழாவே முடிஞ்சிடும், நீ தைரியமாயிரு அப்படின்னா. அன்னைக்கு கரெக்டாக திருவிழா, நம்ம ஆதிக்கு ஃபோன் வருது. அண்ணே பூக்காரன் நம்மளை ஏமாத்திட்டானே, இன்ன வரைக்கும் பூ மாலை வந்து சேரலனே, அது என்னன்னு சொல்லி பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்ட்டு ஃபோன் வருது. ஏங்க பாப்பா இன்னும் வீட்டுக்கு வரலங்க, ஸ்கூலுக்கு வந்து கேட்டால் பாப்பா போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், பேசாமல் இருனா. அடுத்து நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஏங்க பிடி லாரி உங்கது தானே, நேராக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுருக்காங்க, டிரைவரை பிடிச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் உடனே இங்கே வாங்க அப்படின்னா. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. நம்ம சொக்கனை பேங்க்குக்கு அனுப்பிட்டாங்க, ஆதியை சுத்தலில் விட்டுருக்கேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு இங்கே கருணாக்க ஃபோன் பண்ணி சொன்னால், நம்ம சொக்கேன் பேங்க்கில் போய் கையெழுத்து போட்டுட்டு நகை எடுக்கிறதுக்காக போகும்போது திரும்பி பார்த்தா நம்ம ஆதி பேங்க்கில் நிற்கிறாரு. அண்ணே என்னென்ன இங்கே அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கரெக்டாக காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோனு, நேராக ஆதி ஸ்டேஷனுக்கு போனால், அவன் வேணும்னே ஏதோ லாரியை விட்டு இடிச்சிருக்கான், நீங்கள் தானே வண்டி ஓனரு, இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு சொன்னால், நான் வண்டி ஓனர் கிடையாது, என் ஒய்ஃப் ஸ்வேதா அவங்க தான் வண்டி ஓனரு, லாயரும் கூட இருக்காரு, அவங்க உட்காந்துருப்பாங்க, எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு அங்கேருந்து ஆதி கிளம்பிடுறாரு. அதே சமயம் பூவை பார்க்குறதுக்கு இன்னொரு ஆள் அனுப்பிட்டு பிள்ளைய காணனா நம்ம விண்ணரசை அனுப்பி கரெக்டாக பிள்ளைங்க கூப்பிட சொல்லிட்டாரு. டேய் ஒரே நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் 3 இடத்துல இந்த ஃபோன் வருது அப்படின்னா ஏதோ சரியில்லைன்னு படுது, நீயும் பேங்க்குக்கு தனியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதனால தான்டா உடனே ஆள் மாற்றி விட்டுட்டு இங்கே வந்தேன், உள்ளே போ நகை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால், உள்ளே போயிட்டு சொக்கேன் நம்ம தேட்டருக்காரனுக்கு வீடியோ கால் அடிக்கிறான். உள்ளுக்குள்ளே 4-5 பட்டயம் இருக்குது, எதுன்னு கேட்டால் கரெக்டாக இதுதான் சொல்லி சொன்னோன்னே அந்த பட்டயத்தையும் நம்மளுக்கு நகை பாக்ஸ்குள்ளேயே சேர்த்து எடுத்து வச்சு நம்ம பேங்க்கோட வேன்லேயே இவங்க கிளம்புறாங்க. இவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆள் போட்டிருந்தா நம்ம சசிகுமார் மொத்த பிளானையும் மாற்றிட்டு வேறு ஊருக்கு டக்குன்னு கிராமத்துக்குள்ளேலாம் புகுந்து நேராக திருவிழாக்கே வந்துட்டார். நம்ம கருணா தேட்டருக்காரனுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, இதை இப்படியே ட்ராப் பண்ணிடுங்க, ஏன்னா ஆதிக்கு லைட்டாக தப்பாக பட்டுச்சுன்னா கூட அவ்வளவுதான், உங்கள் மொத்த பிளானை கேன்சல் ஆயிரும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பிளானை அப்படியே ட்ராப் பண்ண சொன்னால், அப்படியெல்லாம் பட முடியாது, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க கடைசி வாய்ப்பு அப்படின்னு அங்கே இருக்க ஆட்கள் எல்லாத்தையும், டேய் ஆதியை போடுறதோடு சேர்த்து சொக்கனையும் போட்டுருங்கடா, என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், எப்படியாவது அந்த பட்டையை நம்ம கைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக திருவிழா டயத்தில் ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்டா அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி பட்டயத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம சசிகுமார் விடாமல் விரட்டி அடித்தா நம்ம சொக்கனை கருணா கண்ணை காட்டுறாரு. அவரும் உள்ளே போய் எல்லாரையுமே அடிக்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கருணாவும் சந்தேகம் வராத அளவுக்கு உள்ளே புகுந்து சண்டை போட்டுட்டு இருந்தா, பைரவேலு அருவாளை எடுத்துட்டு எப்படியாவது சசிகுமாரை போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி கரெக்டாக போடுறதுக்கு வந்தா, அங்கே நம்ம சொக்கேன் அப்படியே சாமி வந்த மாதிரி ஆடி அருவாள் எடுத்து ஒரே பெட்டா கரெக்டாக நம்ம பைரவேலோட கையை வெட்டிடுறாரு. நம்ம மினிஸ்டர் செம்ம கடுப்பாகி தேட்டருக்காரனை திட்டுறாரு. ஏண்டா காதுங்காது வச்ச மாதிரி யாருக்கு வெளியே தெரியாமல் இந்த பிரச்சனையை முடியும்னு சொல்லி சொன்னால், இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கி வச்சிருக்க,
உன்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாது, அந்த கருணா வர சொல்லு, அவனை வச்சு நான் இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கருணா வர சொன்னால் இங்கே நம்ம ஸ்டேஷனில் சொக்கனை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. நம்ம பைரவேலு கையை வெட்டுப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருந்திருந்தா அவங்க மாமனார் சொல்கிறாரு, என் பையனோட கையை வெட்டினவனை அப்படின்னா நான் சொல்லி தான் அவன் கையை வெட்டினான், சொக்கன் கையை வெட்டலைன்னா ஆதி அவன் கழுத்தை வெட்டியிருப்பான், உங்கள் மகன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கையை வெட்ட சொல்லி சொக்கனை சொன்னேன், நான் சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கன்னா ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஆதி கொடுக்குறாரு. என்னன்னா திருவிழாவில் நடந்த கூட்டத்தில் தடுமாறி அருவாளில் விழுந்ததில் கை வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எழுதி கொடுத்துருக்கான்ல வெட்டுப்பட்டவனே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரகனி சொன்னால் சசி கேட்குறாரு, நீங்களாம் 2 பிசியை செலக்ட் பண்ணி அனுப்பும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு சார் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சமுத்திரகனியை கேட்டால் நம்ம சமுத்திரகனி திருப்பிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், முடியாதுல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாரு. சசிகுமார் வண்டியில் வரும்போதே கேட்குறாரு, டேய் நீ தான் உள்ளே போய் நகை எடுத்து வச்ச, அப்போ அந்த பட்டயத்தை எடுத்து வச்சிருக்கேனா யார் சொல்லி எடுத்து வச்ச அப்படின்னு கேட்டால் அமைதியாக தலையை குனிஞ்சா சொல்லாமையே சொல்லிட்ட யார் சொல்லி எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம கருணாக்கு ஃபோன் அடிக்கிறாரு, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா இங்கே வெளியே வந்திருக்கேன் மாப்பிள்ளனா, எங்கே வந்திருக்கேன்னு சொல்லு, உடனே உன்னைய பார்க்கணுன்னா இங்கே மினிஸ்டரை பார்க்க தான் வந்திருப்பாரு. கரெக்டாக இவர் மினிஸ்டரை பார்க்க உள்ளே போனால் அங்கே நம்ம ஆதியும் சொக்கணும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே போனால் அங்கே 20 கோடி ரூபா கேஷை மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு அந்த பட்டயத்தை கையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து பேசுகிறாரு, மச்சான் அவங்கெல்லாம் பெரிய இடம்டா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னைய மாட்டி விட்டுட்டு அவங்க விலைக்கு வாங்கினா சொன்னா கேளு அப்படின்னா, டேய் ஏதோ தேட்டருக்காரன் மூலியமா என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் பெரியானா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உனக்கு தெரியாத ஆதி, காசு பணம் இல்லாமல் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாமல் நான் படுற கஷ்டம் என்னான்னு. டேய் என் லாரி இடம் எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வைக்கிறேன்டா, உன் பிச்சை காசை வாங்கிலாம் என்னால் வாழ முடியாது, சொன்னால் கேளு கர்ணா, ஏற்கனவே கோயில் பிரச்சனையெல்லாம் நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது வந்துருச்சுன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனதே நீ தானே, உன்னால தானே நான் அங்கே போனேன், சொன்னா கேள்றா, அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் குடுறா அப்படின்னு சட்டையில் கையை வச்சா ஓடி வந்து சொக்கேன் நம்ம சசிகுமார் கையை பிடிச்சா, டேய் கையை எடுறா, அவனுக்கு ஒன்றுனா பாஞ்சிட்டு ஓடி வரையே, நாளைக்கு பிரச்சனைனா யாரா வந்து நிப்பா, அது கோயில் சொத்து, நாளைக்கே அங்கே போய் வேலி போடுவேன், நீயே குறுக்க வந்தாலும் சரி அதை நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி போனால் இங்கே தேட்டருக்கார ஐடியா கொடுக்குறாரு, அவன் உன் மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை முடிச்சு விட்டா மட்டும்தான் உண்டு கர்ணா, இதுக்கு மேலே வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம சொக்கனை கூப்பிட்டுட்டு இவர் நேராக கொடைக்கானல் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே கொடைக்கானல் போனால் அவரோட ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி, டேய் இந்த ரூம் உனக்கு தான், இந்த ரூமில் இரு, நானா சொல்கிற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோன் எல்லாத்தையுமே ஜன்னல் வழியாக நம்ம சொக்கம் பார்த்துட்ருக்காரு. இன்னொரு காரில் வச்சு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம தேட்டருக்காரனோட இவர் கிளம்பி போயிடுறாரு. என்னண்ணே கிளம்பி போகிறாருன்னு கத்திக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வெளியே ஓடியாந்து பார்த்தா அதுக்குள்ளே இவங்க கிளம்பி நேராக குவாரிக்கு வந்துடுறாங்க. அங்கே நம்ம தேட்டருக்காரன் மச்சான் வைரவேலு எல்லாருமே சேர்ந்து மொத்தம் ஒரு 20-30 பேரை கத்தியோட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீ எப்படியாவது பேசணும்னு சொல்லி வர சொல்லு, இங்கே வச்சு ஆதியை முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆதி இங்கே வரானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் மச்சான் கிளம்பி வரல, வேறு எதாவது பிளானில் சேஞ்ச் இல்லைல்ல அப்படின்னு கேட்டால், ஏய் உனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், உன் ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ணவே இல்லைனா, இல்லை மச்சான் என் ஃபோனு சர்வீஸ் கொடுத்துருக்கேன், இது பக்கத்தில் இருக்க வேற ஒருத்தர் நம்பரு அப்படின்னா, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு தான்டா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆதியோட ஒய்ஃப் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஏங்க கருணாநிதி சொல்கிற மாதிரி அந்த பட்டயத்தை அவங்கள்ட்டே கொடுத்துருங்களேங்க, அவங்க பெரிய இடம் நீங்களே சொல்கிறீங்க, நம்ம இல்லைனாலும் வேற யார் மூலியமாவது அதை எடுக்கத்தாங்க செய்வாங்க, வேணாங்க, இப்படி ஒரு இடமே இருக்கிறது நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியாது, இப்போ நம்மளுக்கு வர்ற பணத்தையே வச்சு நம்ம ஊருக்கு ஏதாவது 4 நல்லது செஞ்சுட்டு போங்களேன், நம்ம கருணாநிதி சந்தோஷப்படும்ல அப்படின்னு சொன்னால், இப்படின்னு சொல்லி சொல்கிறாடா, அதனால் பட்டயத்தை ஒன்ட்டே கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் கருணா அப்படின்னு சொன்னால் தேட்டருக்காரன்லேருந்து எல்லாரும் உடனே மந்திரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதான் அவனே கொடுக்குறேன்ட்டான்ல, அதனால் அவன் மேலே கையை வச்சு பிரச்சனை எதை பெருசாக்க வேணாம், அவனை அப்படியே விட்டுருங்க, பட்டயத்தை மட்டும் கையில் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏய் இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிருங்க, மினிஸ்டர் அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு, பட்டயம் நம்ம கைக்கு வந்தால் போதும் அப்படின்னு மொத்த பிளானி அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சொக்கேன் வரையான். சொக்கேன் வந்தால், ஆமாம் என்னண்ணே அவ்வளோ தூரம் கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, இல்லைடா மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அவசர வேலையா, இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க நான் இருக்கப்ப இங்கே தேனி குவாரிக்கு போகிறேன்னு, அதனால தானே வந்தேன், என்ன ஆட்கள்லாம் புதுசாக இருக்குது,
அப்படின்னு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் என்ன கறி எங்கே இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே கறியும் கையில் இருக்க கத்தியும் ஆட்களையும் பார்த்தோன்னே இவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாரு. கரெக்டாக ஆதியோட காரு அங்கே வருது. அப்போ ஆதி அண்ணனை போடுறதுக்கு தான் இந்த செட்டப்பு ஃபுல்லாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஆதி காரில் வந்துட்டு இருக்கும்போதே கர்ணாவோட ஆள் ஒருத்தன் போதையில் வந்து அப்படியே ஆதி வண்டியை மறைச்சா, டேய் என்ன போதையில் வந்து விழுந்துட்டு இருக்கனா, உனக்கு கர்ணாவை பற்றி சுயரூபம் தெரியல, இன்னும் நீ அவனை நம்பிட்டு இருக்க, அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கர்ணா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிக்கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாரு. பேசாமல் போறியா இல்லையா போதையை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆதி வந்து இறங்கினா பாப்பாவையும் கூட கூப்பிட்டுட்டே வந்திருக்காரு. என்னடா கை குழந்தைய கூட கூப்பிட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கர்ணா கேட்டா, டேய் எல்லாம் உன் தங்கச்சி செஞ்ச வேலை தான், பாப்பாவை கையில் கூட்டிகிட்டு போனாதான் தண்ணி அடிக்காமல் திரும்பி வருவேனா, அதனால தான் அப்படின்னு சொன்னா. கரெக்டாக ஆதியோட ஒய்ஃபு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு, ஏங்க சொக்கையும் பக்கத்தில் இருக்கானா, அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் சொக்கா இந்தா அண்ணி பேசுகிறா அப்படின்னு கொடுத்தா, டேய் கர்ணா அண்ணனுக்கு பிடிக்குமேனு ஈரல் எடுத்து வறுத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னா, இல்லை மதனி இங்கேயும் நாங்கள் கறி எடுத்து தான் ஆக்கிட்டு இருக்கோம், நான் வரல அப்படின்னா, சொன்னா கேள்றா, ஈரல் எடுத்து வறுத்துருக்கேன், கர்ணா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வாடா வந்து வாங்கிட்டு போடா அப்படின்னா, என்னடா இல்லைண்ணே அண்ணி வந்து ஈரல் செஞ்சு வச்சிருக்கான் கர்ணா அண்ணனுக்காகனா, போய் வாங்கிட்டு வேணா, இல்லைண்ணே இருக்கட்டும்னா, சொன்னா கேள்றா, அதான் அண்ணி கூப்பிட்றால வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருக்க எக்ஸல் எடுத்துகிட்டு இவர் பயந்துக்கிட்டே அவதியாக இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் எப்படியாவது அண்ணிட்ட வேகமாக வாங்கிட்டு வந்துடணும்னு போனால், அண்ணி தட்டில் சாப்பாடு போட்டு, டேய் இந்தா சாப்பிட்டுட்டு போ, சூடாக இருக்குது உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன் பாருன்னா, இல்லை நீ நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னா, சொல்கிறத கேள்றா சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு உட்கார வச்சா, இங்கே நம்ம ஆதி ஓங்கி நம்ம கர்ணாவை எத்துறதை காட்டுறாங்க. போடுறான் அவனை அப்படின்னு தேட்டருக்கார ஆட்களை அனுப்புனா, பாப்பாவை காருக்குள்ளே வச்சுட்டு 50 பேரை அடித்து துவம்சம் பண்ணோம்னா, கத்தியை வச்சு சர மாதிரியே இவரை வீசுறாங்க. எல்லாரையும் சர மாதிரியே இவர் வெட்டி வீசும்போது கரெக்டாக நம்ம கர்ணா இவரை குத்தி கொன்றுறாரு. நீ உயிரோடு இருக்க வரைக்கும் என்னால் வளர முடியாதுடா ஆதி, நீ செத்து போயிடுறா அப்படின்னா, அவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்தவர் நண்பன் இந்த வார்த்தை சொல்லிட்டு கத்தியால் குத்தினோன்னே அவரால் தாங்க முடியாமல் அப்படியே நின்றுறாரு. சர மாதிரியா வெட்டி வீசினா நம்ம வைரவேல் வேற அவரை கொடூரமாக குத்தி முகத்தையே கிழிச்சு கொண்டுறான். சாப்பாடு எடுத்துட்டு நம்ம சொக்கே வந்தா அங்கே குவாரியே பூட்டி கிடக்கு. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி பதறி போய் கத்திட்டு ஆதி அண்ணேன்னு சொல்லி கத்துனா, பக்கத்தில் பாப்பா அழுகிற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி ஓடி போய் பார்த்தோம்னா அங்கே ஆதி அண்ணன் பக்கத்தில் பாப்பா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அவரை சரமாரியாக வெட்டி வீசி குவாரிக்கு வெளியே அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் பையனும் வந்து கதறி அழுகிறாங்க. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொக்கே தவிக்கிறாரு, கதறி அழுகிறாரு. அவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே முடிச்சுட்டாங்க. நம்ம ஆதியோட ஒய்ஃபு ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து சொல்கிறாங்க, என் புருஷனை கொன்னவங்களை நீங்கள் கண்டுபிடிங்கன்னா, அதான் இந்த 2 பேர் சரண்டர் ஆயிருக்காங்களேம்மா, அவங்க தான் ஏதோ கோவத்தில் கொன்னுட்டாயரா, பிடிச்சி உள்ளே போட்டிருக்கோம்ல, பேசாமல் போய் வேலையை பாருன்னா, அவங்க கொல்லலை கர்ணா தான் கொன்னது அப்படின்னு சொன்னால், கொலையை நீ நேரில் பார்த்தியா, தேவையில்லாமல் பேசாத கிளம்பிப்போ அப்படின்னு எஸ்ஐ கத்துனா, அங்கே வர சமுத்திரகனி பார்த்துட்டு இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாரு. அம்மா எனக்கும் தெரியும், ஆனால் என்ன பிரச்சனைனா எந்தவித ஆதாரமும் இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாக அவனோட செல்ஃபோனு கொடைக்கானல் டவரில் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சாட்சியை கூப்பிட்டுட்டு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சாட்சியை நான் கூப்பிட்டு வரேன்னு நேராக சொக்கனை கூப்பிட்டுட்டு வந்து, இவனுக்கு தெரியும் அன்னைக்கு கர்ணா இங்கே தான் இருந்தான்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்கிறா சொக்கா, அண்ணனுக்காக உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்டால், என்ன மதனி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, கர்ணா அண்ணன் அன்னைக்கு கொடைக்கானலில் தாங்க இருந்தார், அவர் இங்கே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால பதிலே பேச முடியாமல் அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. அண்ணி மதனி என்னை மன்னிச்சிருக்க மதனி, சொன்னா கேளுங்க மதனி அப்படின்னா, ஏய் என் கண்ணு முன்னாடியே நிற்காத, தயவு செய்து போயிடுறான்னு மண்ணவாறு தூத்திட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சொக்கனும் இங்கே வந்து கர்நாட்டை கேட்டிருப்பாரு, அண்ணே ஏனே ஆதி அண்ணனை கொன்னீங்க, அவர் பட்டயத்தை கொடுக்க தானே வந்தார் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆதி இல்லைடா, அவன் கோவத்தில் என்னை கொல்ல வந்தான்டா, அந்த கோவத்தில் தாண்டா தேட்டருக்காரங்க அவனை டக்குன்னு போட்டுட்டாங்க, என்னால் தடுக்க கூட முடியலடா, நான் என்னடா பண்ணேன், யார்கிட்டையுமே உண்மையை சொல்லாதடா, அன்னைக்கு பூரா நம்ம கொடைக்கானலில் இருந்தோம்னே சொல்லு அப்படின்னு சொல்லி கர்ணா சொன்னதுனால தான் வார்த்தை மாறாமல் இங்கே அதே மாதிரியே சொல்கிறாரு. நம்ம ஆதியோட பையன் பார்த்தீங்கன்னா இங்கே கத்தி எடுத்துகிட்டு கர்ணா வீட்டுக்கு அவரை குத்தணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அங்கே நம்மளுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த சொக்கையும் இவரை பார்த்துட்டு,
அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம சமரனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா அங்கே கத்தி மட்டும் கிடக்கு. அதை பார்த்த உடனே இவர் கெஸ் பண்ணிடுறாரு, யாரோ நம்மளை போட வந்திருக்காங்கன்னா. அங்கே நம்ம விண்ணரசி ஒளிஞ்சிருக்கதை பார்த்தா, ஓ இதுக்கு நீயும் உடந்தையா அப்படின்னு கேட்டா, நீ செஞ்சதை விட நான் செய்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்னா அவரை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம வைரவேலு அவன் ஆதியோட புள்ள, அவனோட வேகம் இவன்ட்டே இருக்கும், அதனால் யோசிக்கவே வேணாம், அவனையும் போட்டுருவோம் அப்படின்னா நம்ம கர்ணா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே தேட்டருக்காரனும் கரெக்டாக ஃபோன் அடிக்கிறான். என்னப்பா ஆதியோட பையன் உன்னைய போடுறதுக்கு வந்தானமே, இப்போ அவன் சின்ன பையன், இன்னும் 10 வருஷத்தில் அவன் வீசுகிற கத்தி தப்பாது, நம்ம என்னைக்கு பகையை மிச்சம் வைக்கக்கூடாது, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம பையனை காணோன்னு சொல்லிட்டு ஆதியோட ஒய்ஃபு தெரு ஃபுல்லாக தேடிட்டு வந்தா கரெக்டாக நம்ம சொக்கேன் வராரு. அண்ணி இன்னைக்கு அமரன் என்ன பண்ணான்னு தெரியுமாண்ணா? டேய் நீ பேசவே பேசாத, மரியாதை இங்கேருந்து போயிருனா, இன்னைக்கு கத்தி எடுத்துகிட்டு கர்ணா அண்ணனையே கொல்ல வந்துட்டான். நீ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் அங்கே இருந்ததுனால சமரனை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அவனுக்காவது என் உணர்வு புரிஞ்சிச்சே, அவனாவது கத்தி எடுத்துகிட்டு குத்த வந்தானே, அந்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நான் விசுவாசத்துக்காக அலையிற நாய் தான், ஆனால் சமரனுக்கு ஒன்றுனா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம சமரனை சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்தா நம்ம தேட்டருக்காரன் காரில் வரும்போது கரெக்டாக இங்கே பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு, டேய் என்ன இவன் கர்ணாவே குத்த வந்தான், அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, விட்றா அப்படின்னு சமரனை குத்த போனா, அது வரைக்கும் பொறுமையாக இருந்த நம்ம சொக்கம் பார்த்தீங்கன்னா அவரை அடிச்சு பறக்க விட்டுட்டு அங்கே இருக்க கயரில் தூக்குல மாட்டுற மாதிரி இழுத்து கரன்னு கொன்னே விடுறாரு. அப்படியே நம்ம ஸ்வேதா கையெடுத்து இவங்களை கும்பிட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கர்ணா, ஏய் சொக்கா இங்கே வா, யாரை நம்புறதுனே தெரியல, நம்ம தேட்டருக்காரனை யாரோ போட்டுட்டாங்க, இந்தா இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ, என் கூடவே எனக்கு பாதுகாப்புக்கு இரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா, போலீஸு மறுநாள் நம்ம சொக்கனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கு. நம்ம சொக்கன் பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரனை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக வர கர்ணா, என்ன ஆள் கிடைக்கலனா கடைசியில் சொக்கனத்துக்கு உட்கார வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சமுத்திரகனி சொல்கிறாரு, எப்பா அவன் கொள்ளலைனே வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை வாயை திறந்து பேச சொல்லு அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு கர்ணா ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இவ வாயை திறந்து பேச மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லி திரும்பி, சொக்கா நீ எதுவும் பண்ணலைல அப்படின்னு கேட்டா வழக்கம் போல ஸ்பீடா சொல்றாரு, அண்ணே அவன் ஏதோ அப்பிஞ்சுத்த கோவத்துல கத்தி எடுத்துட்டு வந்துட்டானே, நான் காப்பாத்தி கூட்டிட்டு போனா அவன் பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை கழுத்தறுத்து கொள்ளணும்னு சொல்லி வந்தானே, நானும் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கூட பார்த்தேனே, ஆனால் அவ்வளோ தூரம் சொல்லி அவனை கழுத்தை அறுத்தே தீர்வேன்னு சொல்லி முடிவு பண்ணானே, அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் அவனை அப்படியே கழுத்தை கரன்னு அறுத்து கொண்டுட்டேனே, உங்களை கூட கொள்ளலான்னு நேற்று பார்த்தேனே, ஆனால் என்னால் முடியலனே அப்படின்னு துப்பாக்கியை வெளியே எடுக்கிறாரு. யோ என்னையா செக் பண்ணீங்க, துப்பாக்கியோட உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சமுத்திரகனி பதறனா, கையில் துப்பாக்கி இருந்தா எவனு கிட்டக்க வர மாட்டேங்கிறாங்க, சுட்ரா என்னை சுட்ரா அப்படின்னு கர்ணா கேட்டா, இல்லைண்ணே என்னால் முடியலனே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம சமுத்திரகனி கண்ணை வாங்கிடுறாரு. இங்கே இவருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. கர்ணா டக்குன்னு அட்டன் பண்ணி, ஏய் என்னடி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டா, எங்கள் நேற்றுலேருந்து தம்பியை காணாங்க, அதுக்கு தாங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, தம்பியை காணானா எங்கன்னு போய் தேடுறி, எனக்கு எதுக்கடி ஃபோன் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவர் டக்குன்னு ஒரு செகண்ட் திரும்பி இங்கே சொக்கனை பார்க்குறாரு. ஆமாண்ணே அவரையும் போட்டுட்டேனே அப்படின்னா, ஃபாத்திமா நம்ம சொக்கனுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க, அண்ணே சமரம் இருக்கு இடத்த தெரிஞ்சுட்டு என் புருஷன் அவரை கொல்ல போறாருனே, என் புருஷனே உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்லண்ணே, தயவுசெய்து சமரனை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னா, அங்கே போய் சமரனை காப்பாற்றிட்டு அவரோட மச்சான் வைரவேலையும் போட்டு தள்ளிடுறாரு. இவர் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு வெளியே வந்தா நம்ம எஸ்ஐ சொல்கிறாரு, அண்ணே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு சொக்கன் உயிரோட இருந்தா என்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கும் பிரச்சனை தான், நீங்கள் பேசாமல் போங்க, சொக்கனை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவை இங்கே அனுப்பி விட்டுறாரு. இங்கே மினிஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகனிக்கு ஃபோன் வருது, யோ அந்த சொக்கனை முடிச்சு விட சொல்லிட்டேன், நீ இதுக்கு மேலே தலையிடாத இந்த விஷயத்துலனா, உங்களுக்காக நான் வேலை தான் செய்ய முடியும், கொலையெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் இந்த விஷயத்தில் இனிமேல் தலையிடாதீங்க, சொக்கனை நான் பார்த்துக்கிறேன்னா, இங்கே திரும்பி பார்க்குறாரு நம்ம எஸ்ஐயை சொக்கனை கூப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டாரு. இவர் பின்னாடியே டக்குன்னு வரட்டிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போனால் அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. என்னன்னு கேட்டால் எஸ்ஐ எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. நம்ம சொக்கேன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டானா, யோ எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டரானமே ஏன்டா தப்பிச்சு போகிறான் அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுக்கு இங்கே சொக்கேன் உள்ளுக்குள்ளே ஜெயிலில் உட்காந்துருக்கும் போது அதே இடத்துல நம்ம ஆதியை பார்த்த அதே கர்ணாவோட சொந்தக்காரனும் உள்ளே உட்காந்துருப்பான்.
என்னடா சொக்கா, கருணா உனக்கும் ஆப்படிச்சிட்டானா? அன்னைக்கு ஆதிக்கிட்ட சொன்னேன், அப்பத்தாவை கொன்னது கருணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. நம்ம கருணாக்கும் அப்பத்தாக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். டேய் இல்லரா, என்ன தைரியம் இருந்தால் கோயில் நகையை பூரா இப்படி எடுத்து செலவழிச்சிருப்ப. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என் பேரை ஆதிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் அடிக்க போனால் டக்குன்னு பாட்டியோட கழுத்தை பிடிச்சிட்டு, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் தலையிடாத, நானே பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டியிருப்பார். அந்த சோகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்பத்தா மறுநாள் கல் குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கருணா பார்த்தீங்கன்னா அவனோட சொந்தக்காரன்கிட்ட காசை கொடுத்து, பாட்டி குடிக்கிற கல்லில் விஷத்தை கலந்து விட்டுரு, யாருக்கும் தெரியாமல் கல் குடித்ததுனால போயிருச்சுன்னு சொல்லிடுவான், இதுக்கு மேலே அப்பத்தா இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுகிறப்ப இவன் ஒரு சேஃப்டிக்காக அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி வரும்போது, இங்கே பாரு அப்பத்தாவையே கொன்னது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிச்சிருப்பான். அந்த வீடியோவை பார்த்த உடனே டென்ஷன் ஆனவர் நேராக இங்கே வந்துட்டு, பட்டயத்தை நான் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அப்பத்தாவை நீ தான் கொன்னியா அப்படின்னு கேட்டா, பட்டயத்தை கொடு ஆதினா. ஏய் பட்டயம் பிரச்சனையே இல்லை, காசுக்காக அப்பத்தாவையே கொள்ளுவியா, அடுத்து நீ என்னையும் கொள்ளுவியா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஓங்கி எத்தும்போது இந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆதியை கொன்னே விட்டாரு இந்த கருணா. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவப்பட்டு நம்ம கருணாவை பார்க்கறதுக்கு நேராக போகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கக்கால்வாயில் விண்ணரசியும் தூக்கிட்டு வந்து அடித்து நம்ம செங்கக்கால்வாயோட செங்கக்கால்வாயாக உள்ளே போட்டு எரிக்கிறதுக்காக விறக பூரா அடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நேராக வர்ற நம்ம சொக்கம் பார்த்தீங்கன்னா, ஏனே அப்பத்தாவையே கொண்டுட்டேனே, இது எல்லாம் தெரியாமையே நான் செத்து போயிடுவேன் தானே நினச்சேன், இது எல்லாமே எனக்கு தெரியும், அப்படி இருந்து உன்னை என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விண்ணரசி அங்கே இருமுறை சவுண்டு கேட்குது. அவர் ஒரு செகண்ட் கெஸ் பண்ணிட்டு போய் பார்த்தா அங்கே விண்ணரசியோட காலு தெரிஞ்சா தரக பூரா எடுத்து விட்டுட்டு விண்ணரசியை வெளியே இழுத்தா அங்கே இருக்கவன் பூரா சொக்கனை போடணும்னு முடிவு பண்ணா. அவ்வளவு பெரிய அடிச்சு முடிச்சா கரெக்டாக நம்ம கருண் ஆய்வரை, நீ இதுக்கு மேலே உயிரோட இருக்கக்கூடாது சொக்கா, எல்லா உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா அப்புறம் மண்டேலேயே அடிச்சா இவரால் திருப்பி அடிக்க முடியல. விசுவாசத்தினால கீழே ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கும்போது அங்கே நம்ம ஸ்வேதாவும் பையனும் வந்திருக்கதா பார்க்குறாங்க. மதினி, நீங்கள் எதுக்கு மதினி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அண்ணி விண்ணரசி எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்களா, எனக்கு விண்ணரசி இருக்க இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவோட ஆள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா. மிச்சம் வைக்கிறோமே பகைய அப்படின்னு சொல்லி நினச்சேன், இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், உன்னைய கொள்றதுக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடியே அவங்கள கொள்றேன் பாருடான்னு சமரனை கொல்ல போனால் அவ்வளவுதான் வெறி பிடிச்சி நம்ம கருணாவை அடிச்சு அங்கேயே குத்தி கிழிச்சு கொண்டுறாரு. இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சமுத்திரக்கனி எழுதி அவரோட பாஸ்ட்டை கொடுத்தா, யோ என்னையா இப்படி எழுதி கொடுத்துருக்க சார், எல்லாரோட பேரும் கரெக்டாக சேர்த்துருக்கேன், மினிஸ்டரோட பேர்லேருந்து 7வது பக்கத்தில் உங்கள் பேரையும் சேர்த்து எழுதியிருக்கேன், உனக்கு என்னதாயா பிரச்சனை, என்னதாயா வேணும்னு சொல்லி கேட்டால் நம்ம பாஸ் அப்படியே மினிஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார் அவன் சொக்கனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே விட்டுறணும்னு சொல்லி சொல்கிறான் சார் அப்படின்னா, யோ அவன் ஒருத்தனை தான் உள்ளதுக்கு போட்டு நீ நீதியை காப்பாற்ற போறியா, அவன் தான் சொல்கிறான்ல விட்டுற வேண்டியதானே, இந்த பிரச்சனையை பெருசாக்காம நம்மளுக்கு தேவையானது நம்மகிட்ட கிடச்சிருச்சு, அவனை உள்ள தூக்கி போடாமல் இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாம ஆக்கி விடு போ அப்படின்னு சொன்னால் நம்ம சொக்கனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மினிஸ்டர் போன காரை மூக்குத்தி அம்மன் துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த ஒரு லாரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி நம்ம மினிஸ்டர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.